யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பாடசாலைகள், பொது மண்டபங்கள், நண்பர், உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இவ்வாறு இடம்பெயர்ந்து தஞ்சமடைந்தவர்களுக்கு மாவட்ட செயலகம் ஊடாக பிரதேச செயலகங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பலவும் மக்களுக்கான உதவிகளை வழங்கி வருகின்றன. ஆனாலும் தொடரும் சீரற்ற காலநிலையால் மேலும் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இன்னும் பல குடும்பங்கள் இடம்பெயர்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. மேலும் சீரற்ற காலநிலை தொடர்வதால் இன்னும் பலரும் பாதிப்படையலாம் என்பதால் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு, கிழக்கு மாகாணங்களில் காற்றுடன் கூடியதாக தொடரும் கனமழை காரணமாக பல தரப்புகளும் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக 8,460 குடும்பங்களைச் சேர்ந்த 29,816 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை அவர் தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் 2வது நாளாக தொடரும் சீரற்ற காலநிலையால் மதியம் 3 மணி வரையிலான நிலவரப்படி 3 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 103 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. மேலும் 40 பாதுகாப்பு நிலையங்களில் 831 குடும்பங்களைச் சேர்ந்த 2,883 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.